கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தெய்வத்த அசைக்கிற ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம், ஒரு பக்தி வாழ்க்கை இன்னைக்கு தேவை. இன்னைக்கு பாருங்க, தன் கொள்கைக்காக உயிரே கொடுக்க எத்தனை பேர் தயாரா இருக்காங்க. போராடுகிறார்கள், இயக்கத்த பெருசா செய்றாங்க. தான் நம்பி இருக்கிற நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, மதம், மார்க்கத்துக்காக நெறைய பிரயாசப்படுறாங்க. கூட்டங்கள சேர்க்குறாங்க, தேசங்கள சேர்க்குறாங்க, போராடுறாங்க, என்னென்னமோ செய்றாங்க. என்னென்னமோ அதிகார துஷ்பிரயோகம், அநியாயங்கள்லாம் செய்றாங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா, தன் கொள்கைக்காக, தன்னுடைய இயக்கத்துக்காக என்னென்னமோ தீவிரமான முயற்சியெல்லாம் செய்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுது கடைசில. ஆனா, ஒரு தெய்வம் மனிதனுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்து எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்கினவர், அப்படி இதயத்தை அசைச்சவங்க பைபிள்ல இருக்காங்க பரிசுத்தவான்கள். அவர் சொல்றாரு, ஆபிரகாம பார்த்து, என் சிநேகிதன். மோசேய பார்த்து, என் வீட்ல எங்கேயும் உண்மை உள்ளவன். தாவீத பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். சாமுவேலுக்காக என்ன வேணாலும் செய்றேன்னு சொல்லி அவருடைய வார்த்தை ஒண்ணும் கீழ விழாம செய்றார். இந்த ஆலயத்த கட்ட சாலமோன தேர்ந்தெடுக்கிறார். அ தானியேலுக்கு அவ்வளவு கிருபா வரங்கள குடுக்கிறார். யோசேப்பை இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு எடுத்து பயன்படுத்துறார். எவ்வளவு ஒரு பெரிய காரியங்கள். யோசுவாவ சொன்ன எல்லாத்தையும் இயற்கையவே கட்டுப்படுத்துற அளவுக்கு வரங்கள குடுக்கிறார். எலியா சொன்னா மழை பெய்யும். எலியா நெனைச்சா மழை நிக்கும். அந்த பவர். எலிசா இறந்து போய் அவருடைய பிரேதத்து மேல போட்ட பொணத்த கூட அந்த எலும்பு மேல, எலிசாவுடைய எலும்பு மேல விழுந்த பிரேதம் கூட உயிரோடு எழும்ப முடியா, இப்படி ஒரு வல்லமையை கொடுத்திருக்கார். அவ்வளவு தெய்வத்துடைய இருதயத்தை கவர்ந்தவர்கள் பைபிள்ல இருக்கிறாங்க. சவுல்னு ஒருத்தரை பார்த்து அவரே தேடி வந்து பவுலா மாத்துறாரு. எவ்வளவு நேசிக்கிறார். மீன் பிடிக்கிற பேதுருவை நேசிக்கிறார், கூப்பிடுறார். தெய்வத்துடைய இருதயத்தை அசைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க உலகத்துல வந்து அதை அசைக்கிறேன், இந்த ராஜ்யத்தை அசைக்கிறேன், அந்த மக்களை அசைக்கிறேங்கிறதெல்லாம் சும்மா. தெய்வத்தை அசைக்கிறவங்களா இருக்கணும் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பக்திமான். தெய்வத்துடைய உள்ளத்தை டச் பண்ணணும். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, தீட்டு ஸ்திரீ யாரும் தொடமாட்டாங்க. அவங்க இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு இயேசுடைய இதயத்தை அசைச்சு சுகம் பெற்றாங்க, நித்திய ஜீவனை பெற்றாங்க. இயேசுடைய சிலுவையில் ஒரு பக்கம் அறையப்பட்ட ஒரு திருடன் இயேசுடைய உள்ளத்தை அசைச்சு அவரோட கையை பிடிச்சிட்டே பரதேசு கடந்து போனார். பார்த்துங்க, எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வாழ்ந்த உலகத்தில் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்கலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை தெய்வத்துடைய இதயத்தை அசைக்கிறதா, பரலோகத்தை அசைக்கிறதான்னு இன்னைக்கு செக் பண்ணுங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? தெய்வத்தை அசைக்குதா? தெய்வத்தில் உள்ளத்தில் நமக்கு இடம் இருக்கா? தெய்வத்தை நமக்கு தெரியும். தெய்வத்துக்கு நம்மளை தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.